வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணாலும் சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அதுக்கு தடங்கல் வராமல் இருக்காது. அந்த தடங்கல்களை நம்ம சரி செஞ்சுட்டு தான் அந்த விஷயத்தையும் நம்ம சாதிக்க முடியும். இப்போ எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு விஷயம் பண்ணேன், அதில் ஒரு சின்ன தடங்கல், சின்ன தடங்கலாக பெரிய தடங்கலான்னு தெரியல, சொல்கிறேன். இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா பொது இடம். இது வந்து ஃபாரஸ்ட்டு. இந்த ஃபாரஸ்ட்டுக்கு சொந்தமான இடம்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா, எதிர்கால சந்ததிகளுக்கு நம்ம ஏதாவது விட்டுட்டு போகணும், நம்ம ஏதாவது செஞ்சுட்டு போகணும், ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சி, சரி ஓகே இந்த இடத்துல வந்து நம்ம பண விதைகளை நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை எனக்கு வந்துச்சு. இந்த பக்கம் அங்கே ஆடு வருதுங்க இல்லையா, அதுக்கு அந்தாண்ட நாகேஷ் அப்படின்னு என்பவர் வந்து அந்த 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 ஆட்டுக்கு அந்தாண்ட வந்து நிறைய பணக்கன்றுகளை நட்டு வச்சுருக்காரு. சரி, அவரு ஒரு நல்ல மனுஷன், அவங்கள பாராட்டியே ஆகணும், அவர் செஞ்சுருக்காரு. சரி, நம்ம வந்து இந்த பக்கம் செய்வோம், இவ்வளோ இடம் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை ஒரு நிறைய விதைகள் போட்டேன். சில விதைகள் முளைக்கல, ரொம்ப ஆழமாக புதைச்சிட்டதுனாலே என்னென்னு தெரியல, ஒரு வேளை லேட்டாக முளைக்குமோ தெரியல. அதில் சில விதைகள் மட்டும் முளைச்சிருக்கு. இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ரோடு வந்து பக்கத்தில் இருக்குது. இந்த ரோட்டில் வாக்கிங் வரவங்க அந்த இந்த விதைகளை பார்த்துட்டாயி நிறைய பண விதைகள் வந்து முளைச்சிருக்கு, பிடுங்காமே போயிருப்பாங்க போல், நம்ம போய் பனங்கிழங்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஒரு கொட்டை நான் போட்டிருக்கேன். இங்கே நான் வந்து ஒரு கொட்டை போட்டிருக்கேன். இதை பார்த்துட்டு வந்து ஒன்று இருக்குது. இப்போ பண விதைகள் கிழங்குக்காக போட்டிருந்தோன்னா நான் ஒரு கொட்டைகள் மட்டும் தனித்தனியாக போடுவேனா, அதில் ஒரு 100 கொட்டையோ 200 கொட்டையோ இல்லை முடிஞ்ச 1000 கொட்டையோ இருக்கும். ஆனால் இந்த ஒத்த கொட்டை கூட அவங்க விடாமல் வந்து கிள்ளி பிடுங்கிட்டு இருக்காங்க. அதை வந்து எங்கள் அக்கா பார்த்துட்டு, நாங்கள் எதுக்காக இந்த இடத்துல விதைகள் போட்டோம், நாங்கள் வந்து ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் இந்த இடத்துல விதைகள் போட்டோம், பிற்காலத்தில் வருங்கால சந்ததிகளுக்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்கும், ஒரு நிழலுக்கு உட்காரலாம், ஒரு நொங்கு சாப்பிட்லாம், நிறைய பயன்பாடுகள் இருக்குது பனைமரத்தில் இருந்து, எதையாவது ஒன்று நாங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விதையை போட்டோம். இதை போய் நீங்கள் பனங்கிழங்கு எடுக்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்கும்போது, என்னென்னு தெரில, அந்த பனை விதைகளை பார்த்ததும் எங்களுக்கு இப்போ வந்து பனங்கிழங்கு எடுக்கணும் போல் தோணுச்சு, அதனால் நாங்கள் பிடுங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்கள் அக்கா கேட்கவும் திரும்பி கொண்டு வந்து புதைச்சிட்டு போயிட்டாங்க. சரி, அவங்க திரும்பி புதைச்சது பொழைக்குமா இல்லை என்னன்னு தெரியல. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நாலேஜ் தான் நமக்கு. கிழங்குக்காக விதைகள் போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல நிறைய இருக்கும், 100 கொட்டைகள் 200 கொட்டைகள் தொடர்ந்து புதைச்சிருக்கும், அங்கங்கே ஒன்று ஒன்றா இருக்கும். இந்த நாலேஜ் கூட இல்லாமல் ஒன்று ஒன்றா இருக்கிறதையும் பிடுங்கிட்டு போகிறதுக்கு நிற்கிறாங்க. ஒரு நல்ல விஷயம் செய்யலாம்னு நினச்சா அதுக்கே தடங்கள் வருது பார்த்தீங்களா. அவ்வளோதான், வாழ்க்கை அப்படி தாங்க, என்ன பண்ணாலும் தடங்கள் இருக்கும்.